ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 100 கிராம் ஈரல் எடுத்துப்போம். ஒரு பேனில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஈரல் நம்ம சேர்த்துக்கலாம். ஈரலை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். ஈரல் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை லேசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஈரல் நல்லா வெந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஈரல் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுவோம். வதங்கின பிறகு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சூப்பரான நம்ம சிம்பிளான மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.